பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னார்னா, அதிமுக ஆட்சியில் பாருங்கள் கடன் வந்து அதிகமாயிடுச்சு, ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 2,63,000 சில்லற கடன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 3,70,000 ரூபாய் கடன் இருக்குது. நான் நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஜனங்க நம்ப மாட்டாங்க. அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிட்டேன்றதுனால தானே நீங்கள் வந்து இப்போ இலவசங்களை நம்பி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க. கொடுக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணீங்க, தகுதியுள்ள மகளிர், தகுதி இல்லாத மகளிர்னு பிரிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அதுக்கு அதிருப்தி வருது. எல்லாம் நிறைய பேர் வந்து அதிருப்தி ஆகிறாங்க. லோக்கலில் இருக்கிற திமுகங்களை போய் கேட்குறாங்கன்னு நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கூட்டணி பலம் தான். அந்த கூட்டணியில் விரிசல் விட்டது, உடஞ்சுது அப்படின்னா திமுக வந்து இது வரைக்கும் கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிச்சது. எளிய மக்கள் கிட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்களா, பணக்காரங்க கிட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்களா, இல்லை புதுசாக ஒரு ரெவென்யூ சோர்ஸை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட இருக்க பெரிய ரெவென்யூ சோர்ஸ் என்ன? டாஸ்மாக். அதனால தான் டாஸ்மாக் மூட முடியல. இவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் அதிகாரிகளுடைய கவர்மெண்ட்டாக இது இருக்குது. ஸோ மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படின்றது நேரடியாக ஆட்சியாளர்களுக்கு தெரியாத போது அதிகாரிகள் சார் இதில் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும், அவங்களுக்கு ஒரு இலக்கு, இதை பிடிக்கணுன்ற இலக்கு இருந்ததுனால எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே நோக்கத்தோடு ஓடினாங்க. இப்போது அதை பிடிச்சிட்டாங்க. உங்கள் கூடவே இருந்து 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு நாங்கள் உதவி பண்ணோம். எங்களுக்கு என்ன பலன்? இந்த 4 வருஷத்தில் எங்களுக்கு உங்களால் என்ன பலன் கிடைச்சிருக்கு? இப்போ தென்காசியில் பழனி நாடார்னு ஒருத்தர் இருக்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் என்ன சொல்கிறாரு, நான் மக்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதே தெரில, மக்களை சந்திக்கவே முடியல, எனக்கு வந்து நான் வாக்குறுதி கொடுத்த எதுவுமே நடக்கலை, அதனால் மக்களை சந்திக்கிறது எனக்கு கஷ்டம், எப்படி போய் பார்க்குறதுனே தெரில. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக முன்னணி வியூக வகிப்பாளர் திரு பார்த்திபன் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தில் நெருங்கிடுச்சு. திமுக ஆட்சி இந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை மக்கள் எந்தளவுக்கு திமுக ஆட்சியில் கஷ்டப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக ஆட்சி மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆட்சி. கண்டிப்பாக பெரும்பாலான பகுதிகளில், பெரும்பாலான விஷயங்களில் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வழக்கமான திமுக ஆட்சி இல்லை. இந்த முறை முன்னாடி இருந்த திமுக ஆட்சிக்கு இப்போ இருக்க திமுக ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, திரு மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக முதலமைச்சரானார். கண்டிப்பாக. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சிகளில் அவங்க அப்பா தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போ நமக்கு என்னென்னா, ஒரு ஸ்டாலின் ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் உள்ளவர், அவர் வந்தால் ஒரு மாற்றம் வரும், அவர் வந்து ஒரு நல்ல கவர்னன்ஸ் விடியல் தர போகிறாரு. ஏன்னா அவங்களோட டேகே அதுதான், ஸ்டாலின் வர போகிறாரு, விடியல் தர போகிறாரு அப்படின்றது தான். அது கட்சி சார்பற்ற மனிதர்கள் கூட அதை நம்பினாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் இந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் பண்ண மாட்டார், பழிவாங்கிற அரசியல் பண்ண மாட்டார், ஊழலற்ற அரசு கொடுப்பாரு, இப்படிலாம் எதிர்பார்த்து தான் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குனாங்க. ஆனால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த ஆட்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்போ அதை நம்ம திரும்பி பார்த்து மதிப்பு போடும்போது பல தளங்கள்லையும் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. குறிப்பாக நிதித்துறையிலேருந்து ஆரம்பிப்போம். பணம் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். கண்டிப்பாக. ஸோ அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்தபோது அப்போ முதல்ல நிதியமைச்சராக இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொன்னார்னா, அதிமுக ஆட்சியில் பாருங்கள் கடன் வந்து அதிகமாயிடுச்சு, ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 2,63,000 சில்லற கடன் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வாங்கின கடன் நம்ம பிரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குடும்பத்து மேலேயும் 2,63,000 ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்த கடன் வந்து குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படின்னு பார்த்தா குறைஞ்சிருந்தா சந்தோஷப்படணும். அதே அளவில் இருந்தால் கூட பரவாயில்ல, பணவீக்கெல்லாம் இருக்கும்போது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் 3,70,000 ரூபாய் கடன் இருக்குது. 1,10,000 ரூபாய் கடன் வந்து கூடியிருக்கு. இதுதான் வந்து ஒரு நிதி நிர்வாகம் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டுடைய முதுகெலும்பு மாதிரி. அது ஆரோக்கியமாக இருந்தால் தான் மாநிலம் ஆரோக்கியமாக இருக்கும், மக்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வசதிகள் கிடைக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எஸ்தர் டஃப்லோலாம் ஆலோசகர்களாக போட்டு சர்வதேச அளவில் பொருளாதார நிபுணர்களை ஆலோசகர்களாக நியமித்தாங்க. அப்போ நம்ம என்ன நினச்சோம், அவங்களோட கருத்தெல்லாம் கேட்டு செய்யும் போது சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சோம். அப்போ நீங்கள் பொருளாதார வல்லுநர்லாம் போட்டு ஒவ்வொருத்தரைக்கும் போட்டாங்க. நீங்கள் அதில் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் என்னன்னா, இப்போ நிதி வல்லுநர் அப்படின்னு நினைச்சோம் பிடிஆர், அவரை தான் நிதித்துறையாக நீங்கள் போட்டிருந்தீங்க, நிதியமைச்சராக அவரையே மாற்றிட்டீங்க உங்கள் கட்சியில்.
அவரையே மாற்றிட்டு நீங்கள் மறுபடியும் அவர் தங்கம் தென்னரசு கிட்ட போட்டீங்க. அப்போது இது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சோம். இரும்பு கரம் கொண்டு ஆட்சி பண்ணுவேன், சட்டம் ஒழுங்கை வந்து நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் எவ்வளோ கொள்ளைகள் நடக்குது, டாஸ்மாக்கு கஞ்சா புழக்கம்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் போதை பழக்கம் தொடர்பான செய்திகளோ இல்லை கொள்ளை செய்திகளோ இல்லாத நாளே இல்லை அப்படின்ற அளவுக்கு தினசரி பேப்பர்களில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்கேயாவது சின்னதும் பெருசுமா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை தடுக்க தவறிட்டாங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து ஏமாற்றத்தை தான் சந்திக்கிறாங்க. ஆனால் இப்போ திமுக வந்து நிறைய சாதனைகள் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து 1000 பெண்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்தாக இருக்கட்டும், அதுக்கு போல மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த பணம் கொடுக்குறது, இது போன்ற சாதனைகள் பண்ணிட்டோம். நாங்கள் மறுபடியும் இப்போ திமுக ஆட்சிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லைன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்களே சார். இது எப்படி சாதனைனே முதல்ல எனக்கு புரியலைங்க. அதாவது இப்போது ஒட்டுமொத்தமாக நிறைய இடங்களில் இலவசம் கொடுக்கறதுன்ற கல்ச்சர் மெல்ல மெல்ல அதிகமாயிட்டே போகுது. அது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வெளிநாடுகளில் கூட இலவசங்களை கொடுத்து மக்கள் ஓட்டுகளை கவர்றது. இப்போது நான் நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறேன் நம்பி ஓட்டு போடுங்கன்னு கேட்குறது வேறு, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அதனால் ஓட்டு போடுன்னு கேட்குறது வேறு. நான் நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னால் ஜனங்க நம்ப மாட்டாங்க, அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிட்டேன்றதுனால தானே நீங்கள் வந்து இப்போ இலவசங்களை நம்பி ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக. சரி, அதையாவது சொன்னபடி கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னோம். நீங்கள் 2021 தேர்தல் முடிஞ்சு நீங்கள் மே மாதம் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. எப்போத்துலேருந்து நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு 2 வருஷம் கிட்ட தான். இல்லை அங்கே வந்து செப்டம்பர் மாதத்தில் அது தொடங்கினாங்க. அது தொடங்கும் போது முதல்ல எல்லா மகளிருக்கு 1000 ரூபான்னு சொன்னாங்க வாக்குறுதி. அப்புறம் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணீங்க, தகுதியுள்ள மகளிர் தகுதி இல்லாத மகளிர்னு பிரிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் அதுக்கு அதிருப்தி வருது, எல்லாம் நிறைய பேர் வந்து அதிருப்தி ஆகிறாங்க. லோக்கலில் இருக்கிற திமுகங்களை போய் கேட்குறாங்கன்னு நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். சுற்றுப்பயணம் போகும்போது விடுபட்டவங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம், இப்போ கொடுக்குறோம் அப்போ கொடுக்குறோம்னு இழுத்துகிட்டே வரீங்க. இப்போ கூட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் எல்லா ரேஷன் அட்டைக்கும் கொடுக்குறாங்களான்னா கொடுக்கல. இல்லை, இப்போவும் நீங்கள் அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ கொடுத்துட போகிறோம், விடுபட்டதோ ஜனவரி மாதத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அதனால் மக்கள் வந்து அதை நம்ப தயாராக இல்லை. ஸோ நீங்கள் தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு ஸோ நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியே முழுசாக முதல்ல நிறைவேற்றுவீங்களா, அப்படியே நிறைவேற்றலான்னு இறங்கினாலும் முழுசாக நிறைவேற்றுவீங்களா அப்படின்ற நம்பிக்கை ஜனங்களுக்கு இல்லை. இல்லை அதான் சார், இப்போ வந்து நிறைய திட்டங்கள் வந்துட்டு நிறைவேற்றப்படவே இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றலை. முக்கியமாக வந்து அரசு ஊழியர்களுக்கு சொன்ன அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறத பார்க்கப்படுது. எந்த நம்பிக்கையில் இருக்காங்க சார்? கூட்டணி பலம், திமுக கிட்ட ஒரு பலமான கூட்டணி இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் அந்த பலமான கூட்டணி அதிமுக தரப்பில் இப்போ வரைக்கும் அமையலை. ஏற்கனவே அவர்கள் 2021 பாமக தேமுதிகவோட போனாங்க, அவங்களும் இப்போ இல்லை. ஸோ இப்போ பாமக இல்லை, இப்போ பாமக தேமுதிகவில் மறுபடியும் உள்ளே கொண்டு வரணும், இன்னும் புது அணிகளை உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் அதிமுக கூட்டணி பலம் பெறும். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கூட்டணி பலம் தான். அந்த கூட்டணியில் விரிசல் விட்டுது உடஞ்சுது அப்படின்னா அது வந்து இப்போ எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அரசுடைய சாதனைகள் அது மேலே இருக்க நம்பிக்கை இல்லை. இல்லை சார், கூட்டணி இருந்தாலும் கூட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஒரு அரசு எதுவும் செய்யலை, அரசு மேல் நிறைய அதிருப்தி மக்கள் இருக்காங்க, சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. அப்படி இருந்தும் கூட்டணி இருந்தால் மட்டும் ஜெயிச்ச முடியுமா சார்? கூட்டணி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வெப்பன், ஒரு வெஹிக்கிள். நீங்கள் ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சைக்கிளில் போகிறேன், நீங்கள் 2 வீலரில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நான் என்ன தான் ஆரோக்கியமாக இருந்தாலும் வேகமாக மிதித்தாலும் நீங்கள் 2 வீலரில் போகிறங்கும் போது என்னோட நீங்கள் சீக்கிரமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதுதான் அந்த கூட்டணிக்கான கம்பேரிசன். ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் நல்லவர் நான் கெட்டவர்னு வச்சுக்கோங்க. ஸோ நல்லவராக இருக்கிறதுனால நீங்கள் சைக்கிளை வேகமாக மிச்சு போயிட முடியுமா? நான் கெட்டவனாக இருக்கிறதுனாலே பைக்கில் வந்து உங்களோட பின்தங்கி போயிடுவேனா? நம்ம எதை பயன்படுத்துகிறோன்றது இருக்குல்ல. கூட்டணி என்ன, எதுக்காக கூட்டணி அமைக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் கூட்டணி வரதுனால என்ன ஆதாயம்னா, காங்கிரஸ் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பின்மைக்கு குரல் கொடுக்குற கட்சி. ஸோ ஒரு செக்யூலர் கலர் உங்களுக்கு கிடைக்குது. விசிகா அப்படின்னு ஒரு கட்சி உங்கள் கூட கூட்டணியில் வரும்போது தலித்துகள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சி. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டில் ஒரு கனெக்டு கேடர் பேஸ்லாம் இருக்குல்ல, அந்த பலமெல்லாம் உங்களுக்கு சேருது. அப்போ அதுதான் இப்போ போருக்கு போகும்போது எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. தனியாக போருக்கு போகிறதுக்கும் கூட்டணி அமைச்சிக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. திமுக வந்து இது வரைக்கும் கூட்டணியோடு தான் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலில் கூட அவங்க ஜெயிச்சது. ஆரம்பத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. இப்போவும் அவங்க அதே கூட்டணி வலிமையை தான் நம்புகிறாங்க. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா கடுமையான அதிருப்தி இப்போ மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு எதிராக இருக்குது.
அந்த அதிருப்தி வந்து ரெண்டு விதமான அதிருப்தி இருக்குது. ஒன்று கவர்னன்ஸை பார்த்து அதிருப்தி படுறது ஒன்று, அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் பாதிக்கப்படுறதுனால அதிருப்தி ஆகிறதுன்றது ஒன்று. கண்டிப்பாக போன முறை திமுக ஆட்சி ஏன் வீட்டுக்கு போச்சுன்னா மின்வெட்டு, கடுமையான மின்வெட்டு. அது ஒவ்வொருத்தரும் டெய்லி பாதிக்கும். வீட்டில் இப்போ நோயாளிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாதிக்கும். அந்த கரண்ட் இல்லாமல் வீட்டில் இருக்க முடியும். பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்கள பாதிக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சமைக்கிறாங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி இருட்டில் சமைப்பீங்க? அவங்க இப்போ ஒவ்வொரு நாளும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது ஒரு அரசை பெரிய அளவில் டேமேஜ் பண்ணும். இங்கே எப்போவுமே ஒருத்தரை பிடிச்சி இவங்க வரணும்னு ஓட்டு போடுறத விட ஒருத்தரை பிடிக்காம இவங்க வரவே கூடாது, இவங்களால பட்டது போதும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பிட்டு அடுத்தால கொண்டு வர்றதுன்ற பேட்டர்ன் தான் பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு. இல்லை அப்படி பார்த்தா இப்போ மக்கள் திமுகவால் நேரடியாக எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்? சட்டம் ஒழுங்கு அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்போ நீங்கள் பெண்கள் எடுத்துக்கங்க, பெண்களுக்கு எதிரான குற்றம் ஏதாவது ஒன்று மாதத்துக்கு ஒன்று பெருசாக நடந்துருக்கு. இப்போ அண்ணா பல்கலைக்கழகம் அந்த இது ஓயறதுக்குள்ளே கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, திருவண்ணாமலையில் போலீஸ்காரங்களே வந்து பக்கத்து மாநிலத்தை வந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணுறது, இதெல்லாம் செய்திகளை படிக்கும்போது ஒரு மனச்ச உணர்வை ஏற்படும். விழுப்புரத்து கூட திமுக ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணை 6 மாதமாக இது எல்லாமே அவங்க படிக்கும்போது இது அவங்களுக்கு நடக்கணும்னு இல்லை, அவங்கள சுற்றி நடக்கும்போது உளவியலை தாக்க, அது உளவியல் ரீதியாக அவங்கள வந்து நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறோமோ அப்படின்ற அச்சத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இது மாதிரி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கணும். அதுதான் திமுக மேலே இருக்க நம்பிக்கை மக்களுக்கு அதிகப்படுத்தும். இப்போ திமுக ஆட்சி வந்த பின்னாடி இந்த விலையேற்றம் மக்கள் பெருசாக பாதிக்கப்படுறாங்க. வரிகள், சொத்து வரி, கரண்ட் பில், இது மாதிரி ஏகப்பட்ட வரிகளை கூட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்துங்க. இது வந்து இப்போ சொத்து வரி உயர்வு ஒரு பகுதி மக்களை பாதிக்கும். நீங்கள் மின் கட்டணத்தை ஏற்றுறது ஒரு பகுதி மக்களை பாதிக்கும். இது வந்து கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். இதெல்லாம் ஏன் ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா நிதி சுமையினால் மாநிலம் தள்ளாடுது. முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் 2.6 லட்சம் கோடி 6 லட்சம் கடன் இருந்து ஒரு குடும்பத்து மேலே இன்னைக்கு 3.7 லட்சம் கடன் இருக்குது. அப்போ கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்குன்னா அந்த சுமையை அவங்க எங்கே போய் வசூல் பண்ணுவாங்க? நம்ம கிட்ட தான் வசூல் பண்ணுவாங்க. இல்லை அதிமுக ஆட்சியிலேயே இந்த கடன் சுமை இருந்துச்சு, ஆனால் அவங்க வந்து மின் கட்டணத்தை ஏற்றலை, வரிகளை வந்து ஏற்றலைன்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குல்ல சார்? அதுதான் கவர்னன்ஸ். நீங்கள் எங்கே ஏற்றுறீங்க, எங்கேருந்து வசூல் பண்ணி எங்கே கொடுக்குறீங்க அப்படின்றது தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய, உங்களுக்கு அதை வச்சு தான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மார்க் போட முடியும். எளிய மக்கள்கிட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்களா, இல்லை வரிய பணக்காரங்ககிட்டேருந்து வாங்கி கவர்மெண்ட்டை நடத்துகிறீங்களா, இல்லை புதுசாக ஒரு ரெவென்யூ சோர்ஸை கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ உங்ககிட்ட இருக்க பெரிய ரெவென்யூ சோர்ஸ் என்ன? டாஸ்மாக். அதனால தான் டாஸ்மாக்கை மூட முடியல. நீங்கள் 2016 பூர்ண மதுவிலக்கு அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்க, ஜெயிக்கலை அப்படின்னோடனே 2021 அந்த பூர்ண மதுவிலக்குன்றதையே நீங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேருந்தே எடுத்துட்டீங்க. நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியை நிறைவேற்றுறது இல்லை, அது வேற கதை. ஆனால் வாக்குறுதியே கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டாஸ்மாகை மூடிட்டு இங்கே கவர்மெண்ட்டை நடத்த முடியாதுன்னு. இன்றைக்கி டாஸ்மாகில் வர வருமானத்தை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியும் முடியாமல் பத்தலை, டெஃபிசிட்ன்றதுனால தான் மின் கட்டணத்தை ஏற்றுறது, சொத்து வரி ஏற்றுறது, இப்படி எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஏற்றுறது. எங்கே கடுமையான எதிர்ப்பு வருதோ அங்கே மட்டும் அதை கொஞ்சம் பின்வாங்கிடுவாங்க. எதிர்ப்பு வராத போது அதை அப்படியே மக்கள் தலையில் கட்டிடுவாங்க. இல்லை அதிமுக இது மாதிரியான வரிகளை ஏற்றாமல் ஆட்சி நடத்துனாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து மக்களுடைய பல்ஸ் தெரியணும். மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சதுன்னா எதில், இப்போ நீங்கள் எதையுமே ஏற்றாமல் கவர்மெண்ட் நடத்த முடியாது. ஆனால் எதை ஏற்றுனா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ கரண்ட் பில் ஏற்றுறீங்க அப்படின்னா, கரண்ட் பில் ஏற்றுனா எல்லாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. கரண்ட் பில்லை நீங்கள் எத்தனை யூனிட்டுக்கு மேலே ஏற்றுறீங்க, அது இண்டஸ்ட்ரியல் கரண்ட்டில் ஏற்றுறீங்களா, இல்லை விவசாயிகளுக்கு போகிற மின்சாரத்தில் ஏற்றுறீங்களா, சாதாரண வீட்டில் இப்போ 100 யூனிட் தான் கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விலையேற்றத்தை பாஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அதோடைய நல்லதோ கெட்டதோ அது எவ்வளோ பேரை போய் பாதிக்குது, அதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வராது. இதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இதை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அவங்க செயல்பட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் மக்களுக்கு பெரிய பாதிப்புகள் போகாமல் அதை வேறு விதங்கள் பாஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் அதிகாரிகளுடைய கவர்மெண்ட்டாக இது இருக்குது. ஸோ மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படின்றது நேரடியாக ஆட்சியாளர்களுக்கு தெரியாத போது அதிகாரிகள் சார் இதில் கண்டிப்பாக ஏற்றி தான் ஆகணும், அது 2 ரூபா தான் ஏற்றுறோம், அதனால பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கிறதுனால வர பிரச்சனை இது.
சார் இப்போ நீங்கள் ஏற்கனவே இப்போ கூட்டணின்னு சொல்கிறப்ப சமீப காலத்தில் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு உரசல் இருக்குதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிக சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேணுன்ற ஒரு கோரிக்கை போயிட்டு இருக்குது. விசிகா ஒரு பக்கம் ஆட்சியில் பங்குன்னு சொன்னாங்க, இப்போ அந்த அதிக சீட்டு இரட்டை இலக்கம்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்துட்டாங்க. ஸோ தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கா பக்கம் போக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்துச்சு. இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது மாறி இருக்கா, இது எப்படி இப்போ திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே இருக்குங்க நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியில் உரசல்கள் இருக்கும், ஆனால் உடையுமா அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. பீகார் எலெக்ஷனை பார்த்ததுக்கப்புறமா காங்கிரஸே இப்போது அந்த கூட்டணியை சீட்டுகளை அதிகப்படுத்துறது, ஆட்சியில் பங்கு கேட்கறதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே யாருமே கேட்கல. இப்போது சிதம்பரம் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார், ஐவர் குழுவை போட்டோம், நாங்கள் வந்து கூட்டணி தொத்தி பேச போகிறோம் திமுக கூட, இது வந்து மற்ற ஹேஷியங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு போட்டார். ஸோ திமுக தரப்பில் வந்து காங்கிரஸ் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைக்கிற சோர்சஸ் படி காங்கிரஸ் வெளியில் போகாது, தாவேக்கா கூட போகிறது காங்கிரஸுக்கான நல்ல ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. அதனால் அவங்க திமுக கூட தான் இருப்பாங்க. ஆனால் திமுகவில் சிக்கல் எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் சீட்டு ஒதுக்குறீங்கல்ல, கூடுதல் சீட்டு கேட்டால் ஒரு சிக்கல், கூடுதல் சீட்டு கேட்கல ஆனால் எங்களுக்கு வந்து ஜெயிக்கிற தொகுதிகள் கொடுங்க, இல்லை நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுங்க அப்படின்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது. இதெல்லாம் வந்து விஜய் அப்படின்னு ஒரு ஆள் உள்ளே வரும்போது வழக்கமான ஒரு கிரவுண்டு நமக்கு தெரியுங்க. இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர் தொகுதியை கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்குதுன்னு வச்சுங்களேன். திருவள்ளூர் கொடுக்கலாமா வேணாமா, நமக்கு வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்லாம் பார்த்துட்டு, சரி பரவாயில்ல நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அந்த தொகுதியை கொடுக்கலான்னா கொடுப்பாங்க. இப்போ விஜய் உள்ளே வரும்போது எல்லா கட்சி திமுக அதிமுக 2 கட்சிக்குமே இது உறுதியாக இந்த முடிவு எடுக்க முடியாது. அதனால் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குறதுன்ற இடத்துல நிறைய உரசல்கள் வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல எது அவங்களுக்கு பலமாக இருந்ததோ அதுவே பலவீனமாயிடும். இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதிமுக பக்கம் கம்மியான பேர் தான் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேரை திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. அதிமுகவுக்கு அந்த கட்டாயம் பெருசாக இல்லை. ரெண்டாவது, இவங்க ஆட்சிக்கு வரணும், இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவங்க ஆட்சிக்கு வரணுன்றதுனால சின்ன சின்ன காம்ப்ரமைஸ்களை இவங்க பண்ணிப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க. எப்போவுமே ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கிற ப்ரெஷரை விட ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்கான ப்ரெஷர் தான் ஜாஸ்தி. அங்கே தான் வந்து கூட்டணி. ஏன் திமுக கூட்டணி இவ்வளோ வலிமையாக இருக்குது, நாங்கள் 19லேருந்து இருக்கிற கூட்டணி ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஃபார்ம் ஆன கூட்டணி அது. அவங்களுக்கு ஒரு இலக்கு, இதை பிடிக்கணுன்ற இலக்கு இருந்ததுனால எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே நோக்கத்தோட ஓடினாங்க. இப்போது அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே அவங்க என்ன கேட்குறாங்க கூட்டணி கட்சிகள்னா, உங்கள் கூடவே இருந்து 2021 நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு நாங்கள் உதவி பண்ணோம், எங்களுக்கு என்ன பலன், இந்த 4 வருஷத்துல எங்களுக்கு உங்களால் என்ன பலன் கிடைச்சிருக்கு, சாரை மட்டும் சக்கையை எங்கிட்ட கொடுத்துறீங்க, நீங்கள் எங்களுக்கு எத்தனை வாரியம் கொடுத்துருக்கீங்க, இல்லை எங்களை வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க, தொகுதி கோரிக்கையாக இருந்தால் கூட எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க. இப்போ வேல்முருகன் அவங்க கூட்டணியில் இருக்கிற ஆள் தான் கண்டிப்பாக. ஆனால் வேல்முருகன் அசம்பிளியில் எப்படி பேசுறாரு, பேசினாலே கட் பண்ணிடுறாரு. அவரே கடுமையான அதிருப்திக்குள்ள இருக்கார். அவர் என்ன வைக்கிற கோரிக்கை எல்லாம், பொதுவெளியில் வைக்கிற கோரிக்கை எல்லாமே என் தொகுதிக்கு இதை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. மற்றபடி மக்கள் பிரச்சனைன்னு சில விஷயங்களை பேசுகிறேன். அப்போ துரைமுருகன் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அவர் என்ன சொல்கிறாரு, அந்தந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேசாதீங்கன்றாரு. அவங்க கூட்டணியில் இருக்கிறவரையே கண்டிப்பாக. அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் ஆதாயமும் இல்லை, மரியாதையும் இல்லை அப்படின்னும் போது அந்த மனத்தாங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். அதை எப்போ வெளிப்படுத்துவாங்க, இந்த மாதிரி கூட்டணி பேரங்கள் நடக்கும்போது தான் வெளிப்படுத்துவாங்க. நிச்சயமாக சார். இப்போ 2024 தேர்தலில் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? அதிமுகவான வெற்றி வாய்ப்பு, கூட்டணியை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தினாங்க, பலப்படுத்தினாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் மக்கள் வந்து எப்போவுமே மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு அடுத்து அதிமுக ஆட்சி, அதிமுகவுக்கு அடுத்து திமுக ஆட்சி, திருப்பி அதிமுக, இப்படி தான் சுழற்சி முறையில் தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 2016 மட்டும்தான் விதிவிலக்கு. ஏன்னா அதில் கூட திமுக ஒரு குறைந்த மார்ஜினில் தான் தோற்று போச்சு. இல்லைன்னா திமுக ஆட்சி 16லேயே வந்திருக்கும். இப்போது 5 வருஷத்தை அவங்க நிறைவு பண்ணுறாங்க. நம்மளோட பழைய பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை மாற்றிட்டு மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு தான் மக்கள் போவாங்க. இதுதான் ரெகுலர் பேட்டர்ன். அதை உடச்சி ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னா திமுக பகீரத பிரயத்தனம் செய்யணும் அதுக்கு. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த 2 ஆட்சியிலுமே எந்த ஆட்சி நிர்வாகம் சிறந்ததாக இருக்குன்னு சொல்லுங்க. நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, இல்லை மக்கள் வந்து பெரிய அதிருப்திக்குள்ளாக ஸ்மூத்தாக போகிறது அப்படின்னா, எடப்பாடி முதல் முறையாக இவர் வந்து தாங்குவாரா, ஆட்சியை நிறைவு பண்ணுவாரா அப்படின்னே வந்து 3 மாதம் 6 மாதம் 2 அமாவாசை தான், அதுக்கப்புறம் அவரோட ஆட்சி போயிடும் இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதை வந்து அவர் நிறைவு பண்ணார். அவருக்கு வந்து இப்போ நான் அவர்கிட்ட பார்த்து வியக்கிற விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த ஒரு சவால் மட்டும் இல்லை,
கட்சிக்குள்ளேயும் இரட்டை தலைமை, அதை ஒற்றை தலைமையாக மாற்றணும், கட்சியை கட்டுக்குள்ளே வைக்கணுன்ற சவால் ஒன்று. மத்தியில் பிஜேபி போடுற அழுத்தங்களை தாண்டி கவர்மெண்ட் நடத்தணும், கட்சியை கையில் வச்சுக்கணுன்றது ரெண்டாவது. இதுக்கு நடுவில் கவர்னன்ஸையும் பார்க்கணும், பேர் கெட்டக்கூடாது. திமுக வந்து எப்போவுமே எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக விட திமுக தான் வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி ஆக்டிவான ஒருத்தங்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் பவுலர் வந்து பவர்ஃபுல்லான பவுலர் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓவர் ஆடுறதுன்றது இன்னும் கூடுதல் கடினமான சவால். அதை அவர் சிறப்பாகவே பண்ணார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எந்த சேலஞ்சுமே ஸ்டாலினுக்கு இல்லை. இப்போ நான் சொன்ன எந்த சேலஞ்சுமே பெரிய அளவில் இவருக்கு கிடையாது. இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு அவருக்கு கட்சியை காப்பாற்றி கையில் வச்சுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அவரை தவிர வேறு யாருக்குமே அங்கே கட்சிக்கு உரிமை கோரலை. ரெண்டாவது, நீங்கள் வந்த உடனேயே பையனை நீங்கள் அமைச்சராக்கி துணை முதலமைச்சர் வரைக்கும் ஆக்கிட்டீங்க. கட்சிக்குள்ளே பெரிய கழக குரல்லாம் எதுவுமே இது நீங்கள் அதிமுகவில் பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுக்கு அவர் சந்தித்த பல புயல்களை சந்திச்சிருக்காரு. அது கொரோனா காலம், இந்த மாதிரி 2019, 20 கொரோனா பீக்கில் இருந்தது. நீங்கள் இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் அவர் கவர்மெண்ட் நடத்தியிருக்காரு. நீங்கள் அவர் கூட கம்பேர் பண்ணும்போது அவ்வளவு புயல்கள் உங்கள் ஆட்சியில் வீசலை. ஆனால் இவ்வளவு நார்மலாக இருக்கிற விஷயங்கள்லேயே நிறைய இடத்துல கோட்டை விட்டார் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இல்லை இப்போ அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 7.5% மருத்துவ அந்த உள்ளொதுக்கீடு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படி சொல்கிற மாதிரி திமுக அரசில் தான் சாதனை இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? திமுக அரசில் திட்டங்கள் நிறைய நாளுக்கு நாள் ஏதாவது திட்டங்கள் தொடங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தொடங்கின திட்டங்களை முழுசாக செய்கிறாங்களா, அது மக்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அதோட பலன்கள் போய் சேருதா அப்படின்னா நிறைய திட்டங்கள் இல்லை, பாதியிலே நின்றுடுது. பேர் வைக்கிறதோடு நிறுத்திடுறாங்க தவிர சோறு வைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின், இல்லம் தேடி மருத்துவம், இப்போ இல்லம் தேடி மருத்துவம் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா? எல்லா இடத்துலையும் ஒழுங்காக நலம் காக்கும் ஸ்டாலின் இப்போ வரைக்கும் நடக்குதா அப்படின்னா அது ஆரம்பித்த புதுசில் வேகமாக நடக்குது, அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அடுத்த திட்டத்துக்கு போயிடுறாங்க. இல்லை, ஆனால் இல்லம் தேடி மருத்துவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி பேர் பயனடைஞ்சதா மருத்துவத்துறை அறிக்கையில் அப்படின்ட்டு இருக்காங்க. சார், நீங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது அந்த திட்டத்தில் பயனாளிகள் நிச்சயமாக இருப்பாங்க. நான் இந்த கவர்மெண்ட் 0 மார்க் எதுவுமே செய்யலை அப்படின்லாம் நான் சொல்லலை. எல்லா கவர்மெண்ட்டுமே செய்வாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது சாதனை இல்லை, இது உங்கள் வேலை. உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்கள் வேலையை செஞ்சதுக்காக நீங்கள் டெய்லி என்ன பாராட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்காக பாராட்டலாம். எந்த பிரச்சனை நீங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னா பாராட்டலாம். அது இல்லைன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதை நீங்கள் எந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சாதனைகள் இருக்க தான் செய்யும். இப்போ யூபியை நீங்கள் நம்ம இங்கேருந்து என்ன சொல்கிறோம், யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு, அது யூபி அங்கே ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு, வடக்கன்ஸ்லாம் நம்ம கிண்டல் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பேப்பரில் பாருங்கள், ஃபுல் பேஜ் விளம்பரங்கள் டெய்லி கொடுத்துருக்காங்க. இந்த சாதனையை பண்ணணும், அந்த சாதனையை பண்ணணும். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் சாதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் அப்படின்னா அது அதிகாரிகளால் நடத்தப்படுறது. அது பாட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் நம்பர் 1 மாற்றுறது, மக்களுக்கு அதோடைய பயன்கள் முழுசாக போய் சேர்றதை உறுதிப்படுத்துறது அப்படின்றது தான் ஒரு தலைவருடைய பண்பு. நான் சொன்ன மாதிரி இப்போ 7.5% கிட்டத்தட்ட ஒரு அதிமுக ஆட்சியில் ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அமைச்சிச்சு. அது போன்ற சாதனை ஏதாவது அதிமுக ஆட்சிக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். அது நான் பர்சனலாக பார்க்குறது அப்படின்னா, படிப்பகம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. யூபிஎஸ்சிக்கு படிக்கிற பசங்கள்லாம் போய் அங்கே படிங்க அப்படின்னு. அது ஒரு நல்ல திட்டம். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர்களையும் சில திட்டங்கள் நல்ல திட்டமாக இருக்குது. ஆனால் அது இப்போ குளத்தூரில் கிடைக்குது. கன்னியாகுமரியில் இருக்க ஒரு மாணவனுக்கு அந்த திட்டத்தினால பயன் இருக்குமானா இருக்காது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமு, பட் இங்கே ஒரு இடத்துல தான் நடக்குது, இப்போ சில இடங்கள் நடக்குது. அது தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரியான பரவலான திட்டங்கள் ரொம்ப குறைவு. ஆனால் தமிழ்நாடு ஆஸ் அ ஸ்டேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது நீங்கள் வெறும் தமிழ்நாடு இப்போ இருக்க சாதனைகளை வெறும் திமுக சாதனை அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணக்கூடாது. இது 50-60 வருஷ திராவிட ஆட்சியுடைய சாதனை அப்படின்னு தான் பார்க்கணும். எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது. எல்லா மாவட்டம் எல்லா இடங்கள்லையும் நமக்கு சாலை வசதிகள் இருக்குது. இப்போ இந்தியாவில் வடக்குல இருக்கிற மாநிலங்கள் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஆனால் அது வளர்ந்துருக்குன்னா இந்த 4 வருஷத்துனால அது வளர்ந்தது இல்லை. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே நீங்கள் பில்டிங்கை கட்டுறீங்க. அதனால் இது மொத்த கிரெடிட்டையும் திமுகவே எடுத்துகிட்டு போக முடியாது. இதில் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அதிமுக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பித்தாங்க. இப்போ திமுகவில் எத்தனை மருத்துவக் கல்லூரி ஆரம்பிச்சிருக்கீங்க? தேர்தல் வாக்குறுதியிலன்னு சொல்லியிருக்கீங்க. நேற்று கூட இதில் படித்தேன், தென்காசியில் ஒரு மருத்துவக் கல்லூரி வரும்னு சொன்னாங்க, சட்டக்கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியும் வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான எந்த வேலையுமே நடக்கலை அப்படின்னு. இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் நம்ம தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்குறோம்.
இப்போ தென்காசிக்கு போகும்போது பிரச்சாரத்துக்கு என்ன சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் மருத்துவக் கல்லூரி இல்லை, உங்கள் ஊரில் சட்டக்கல்லூரி இல்லை, உங்கள் ஊரில் பஸ் வசதி இல்லை, இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறோம். அப்போ வந்த பிறகு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கலன்னா மறுபடியும் அந்த மக்களை போய் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? இப்போ தென்காசியில் பழனி நாடார்னு ஒருத்தர் இருக்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ. அவர் என்ன சொல்கிறாரு, நான் மக்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதே தெரியல, மக்களை சந்திக்கவே முடியல, எனக்கு வந்து நான் வாக்குறுதி கொடுத்த எதுவுமே நடக்கலை, அதனால் மக்களை சந்திக்கிறதே எனக்கு கஷ்டம், எப்படி போய் பார்க்குறதுனே தெரில, சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது உங்கள் கூட்டணியில் நின்று ஜெயிச்சவர் மறுபடியும் உங்கள் கூட்டணியில் தான் நிற்க போகிறார். ஒரு பிடிஆர் பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கப்போ கூட எனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறார், ஆய்வுக்கு போகும்போது ஏங்க நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட இந்த ஊர் இந்த இடம்லாம் நல்லா தான் இருந்தது, இப்போ ஏங்க இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு அவரே கேட்குறாரு. இதெல்லாம் வந்து அவங்களே சொல்கிறாங்க. இது வந்து பிடிஆர் உங்களுடைய அமைச்சர், கண்டிப்பாக அவர் பழனி நாடார் வந்து உங்களுடைய கூட்டணி எம்எல்ஏ, அவங்களுடைய டெஸ்டிமோனியிலே இதுதான். சார், இப்போ விஜய் அவர்கள் நேற்று இந்த காஞ்சிபுரத்தில் பொதுமக்களை சந்திக்கும் பொழுது நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காரு. வீட்டு ஆளுக்கு ஒரு வீடு, வண்டி, அதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வருமானம் வர்றது. திரைப்படங்களில் வந்து இந்த இலவசத்தை எதிர்க்கிறதா ஒரு விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இது போன்ற அறிவிப்புகள் விஜய்க்கு எப்படி சாதகமாக இருக்கும்? ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்காது? விஜய் வந்து இந்த அறிவிப்புகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கற்றுக்கிட்டுறாரு அப்படின்னு நினச்ச வேண்டியதான். ஏன்னா திரைப்படங்களை நீங்கள் இலவசங்களை எதிர்த்து வீராவேசமாக பேசலாம். நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு இன்றைக்கி உங்களுக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், இந்த இப்போ 1000 ரூபாய் திமுக கொடுக்குது, நான் வந்தோன்னே அதை நிறுத்திடுவேன், உங்களுக்கு அந்த அம்மா கொடுத்தாங்களே இலவச மிக்சி கிரைண்டர், கலைஞர் கொடுத்த டிவி, இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது, ஆனால் நல்ல கவர்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னா எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? அவங்க கட்சிக்காரே ஓட்டு போட்டாங்க, கட்சிக்காரர்களே ஓட்டு போட மாட்டாங்க. இன்றைக்கி நிலைமை வந்து அதுதான். அதனால் அவருக்கு யதார்த்தம் மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த விஷயங்களே சொல்கிறார். ரெண்டாவது, அதிமுக அணிக்கு வருவாரா அப்படின்னா அது இப்போ வரைக்கும் கேள்விக்குறி தான். ஏன்னா நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட அவர் ஸ்ட்ராங்காக திமுகவை தான் திட்டுறாரே தவிர அதிமுகவையோ பிஜேபியை கூட, இப்போ அவர் சொன்னது வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பிஜேபியும் திமுகவையும் சொன்னார். ஆனால் நேற்று பிஜேபியை கூட அவர் பெருசாக திட்டல. எஸ்ஐஆர் பற்றி பேசுவாரான்னா அதை பற்றி பேசலை. நேற்று முழுக்க முழுக்க அவருடைய அட்டாக் ஃபுல்லாக டிஎம்கே பக்கம் தான் திருப்பி இருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, டிஎம்கே வீட்டுக்கு போனோம், டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத விஜய் உறுதியாக இருக்காரு அப்படின்றது தெரியுது. அந்த உறுதியாக இருக்கிறதுனால அதிமுக கூட போய் சேரலான்ற காம்ப்ரமைஸுக்கு வருவாரா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது பீகார் எலெக்ஷனில் அவர் பிரசாந்த் கிஷோருடைய தோல்வி விஜய்க்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக அவர் யோசிச்சிருப்பாருங்க, அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பெரிய பில்டப் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு பெரிய சாணக்கியர், அவர் அப்படியே பல முதல்வர்களை உருவாக்கணும்னால ஒரு 2-3 எம்எல்ஏ கூட உருவாக்க முடியல அவர் கட்சியில். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஐடியா சொல்கிறது வேற, நீங்களே அதை செயல்படுத்துறது வேற. இப்போது பிரசாந்த் கிஷோர் தான் 2021 திமுகவுக்கு வேலை செஞ்சார். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு போர்டு வைங்க அப்படின்னு ஐடியா சொல்கிறாருன்னா அந்த போர்டை திமுகவால் எல்லா கிராமங்கள்லையும் வைக்க முடியும். கடைகளில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறோம் போர்டு வச்சிடலாம். ஆனால் பிரசாந்த் கிஷோர் பீகாரில் போய் பிரசாந்த் கிஷோர் வராரு, திருச்சி மேய போகிறாருன்னு போர்டு வைக்க முடியுமா? அந்த கட்டமைப்பு இல்லைல்ல. அதே ஐடியா, உங்கள் ஐடியா தான் திமுகவால் செய்ய முடியும், உங்கள் ஐடியாவால் உங்களாலே செய்ய முடியாது. பீகாரில் வச்சிங்கன்னா பிச்சு போட்டுருவான். இப்போ இங்கே திமுக வச்சா, இப்போ ஒரு அதிமுககாரர் வந்தாருன்னா அங்கே ஒரு திமுககாரர் இருப்பார். அப்போ நீங்கள் வந்து எடுக்க முடியாது. கடை என் கடையில் நான் வைக்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறதுன்னு சொல்லுவோம். இந்த கட்டமைப்பு திமுக கிட்டே இருக்குது. அந்த கட்டமைப்பே இல்லாமல் போய் களத்தில் குதிக்கும் போது நீங்கள் நீச்சலே தெரியாமல் கடலில் குதிக்கிற மாதிரி தான். அப்போ பிரசாந்த் கிஷோர் போய் இங்கே போர்டு வைக்க முடியுமா பீகாரில்? இது ஒரு உதாரணம். அது மாதிரி நீங்கள் சொல்கிறது செயல்படுத்தக்கூடிய வலிமை இருக்கவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க செயல்படுத்துவாங்க. நீங்களே அதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செய்ய முடியாது. இப்போ விஜய்கிட்ட அந்த மாதிரியான கட்டமைப்பு, ஒரு வலுவான ஒரு இது இருக்குல்ல, பில்டிங் இருக்குது. கட்டமைப்பு இப்போ வரைக்கும் இல்லை. கட்டமைப்பை அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அந்த கட்டமைப்பை பற்றி யோசிக்காமல் இருந்தாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, விஜய்ன்ற ஒரு ஒற்றை நபர் போதும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லை, கட்டமைப்பு வேணும்னு நினச்சி இப்போ அணிகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க, நிர்வாகிகள்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டு. எலெக்ஷனுக்கு இன்னும் 4-5 மாதம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அணியை போட்டு அவருக்கு என்ன ரோலுன்னு தெரிஞ்சு அவர் அதை சிறப்பாக செய்கிறதெல்லாம் கஷ்டம். அதனால் இந்த முறை நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுலாம் கஷ்டம். 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் உண்மையிலே சீரியஸாக இருந்தீங்க, திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு போகணும். அதிமுக கூட்டணிக்கு விஜய் போனார்னா உறுதியாக அந்த கூட்டணி ஜெயிக்கும், மிகப்பெரிய வெற்றி பெறும். சரி, போக மாட்டேன், அப்படி போனால் நான் எது கட்சி ஆரம்பிக்கணும்? திமுக அதிமுக கூட இருக்கிறதுக்கு நான் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும்னு யாருங்க கேட்பாங்க, என்னால் அது போக முடியாது அப்படின்னு சொன்னால் விஜய் தனித்து நிற்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் சேர்த்துக்கிட்டு அந்த அணியை வலுப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு வேல்முருகன் வராருன்னா வேல்முருகன் சேர்த்துக்கணும். வேல்முருகன் அவரோட சொந்த செல்வாக்கு விஜயின்ற ஒரு லேபிள் கிடைக்கும்போது வேல்முருகன் ஜெயிப்பார். இந்த மாதிரி கொஞ்சம் தேடி ஆட்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா
நாளைக்கு ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலைக்கு வரும்போது உங்கள் கையில் இருக்கிற அந்த 20-30 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிங் மேக்கராக உருவாகி அதில் உங்களுக்கான நீங்கள் துணை முதலமைச்சரோ இல்லை என் கட்சியில் வேறு யாரோ ஒருத்தர் துணை முதலமைச்சராக 3 அமைச்சர் கொடுங்க 4 அமைச்சர் கொடுங்கன்னு கேட்டு அந்த இடத்துல போய் ஆட்சியில் உட்கார முடிஞ்சு அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். முதல் முறை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்துட்டாருன்னு. ஆனால் தனியாக இவரே 117 ஜெயிச்சு இவங்க அணியே ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியுமானா அது 100% வர முடியாது. இல்லை, சமீபத்தில் ஒரு சாணக்கிய கருத்து கணிப்புக்குள்ள விஜய் அவர்கள் தனித்து நின்றால் 200 தொகுதிகளில் கிட்டத்தட்ட டெபாசிட் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் கேண்டிடேட்டை பொறுத்து, அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் கேண்டிடேட்டை பொறுத்து தான் அது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஊரில் செல்வாக்காக இருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே திமுகவில் இருந்தீங்க, ஏதோ மனக்கசப்புனால வெளில வந்துட்டீங்க, உங்களுக்கும் மாடு சாலைக்கும் சண்டை, அதனால் வெளில வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் இப்போ டிவிகேல சேர்ந்துடுறீங்க, அவங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊர் தெரியும், அந்த ஊர் ஜனங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. அப்போது புதுசாக இப்போ நான் புதுசாக வரேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5000 ஓட்டு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000-40,000 ஓட்டு கிடைக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேலை செய்றீங்க, இல்லை உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற திமுகவுக்கு மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது மக்களுக்கு, அவர் கரண்ட் எம்எல்ஏ அவர் எதுவுமே செய்யலை, மக்கள் வந்து அவர் வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இன்னும் ஒரு 20,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் 200ல் உறுதியாக டெபாசிட் போகணும்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா கேண்டிடேட்டே தெரியாத போது இவங்க டெபாசிட் வாங்குவாங்க, ஜெயிப்பாங்க, ஜெயிக்க மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? ஸோ கேண்டிடேட் நமக்கு தெரியணும். இப்போ விஜய்ன்றவர் தெரியும், விஜய் சொல்கிறார் நானே கேண்டிடேட்னு நீங்கள் நினச்சிக்கங்கன்னு, அதெல்லாம் பேச்சுக்கு, அது வந்து கிரவுண்டில் ஈடுபடாது. கண்டிப்பாக கேண்டிடேட்டோட பலமும் முக்கியம். அப்படி நல்ல நல்ல கேண்டிடேட்டுகளை தேர்வு செஞ்சு சொந்த பலம் சொந்த செல்வாக்கு இருக்க கேண்டிடேட்டுகளை தேர்வு செஞ்சு விஜய் நிற்க வச்சாரு அப்படின்னா அவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க. இல்லை, அப்படி ஒரு இதுவே விஜய் இப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னாக்கவே அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தாண்டி அடுத்து ஒரு பிரபலமான ஒரு தலைவர்கள் இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இப்போ வரைக்கும் இல்லை. நீங்கள் எலெக்ஷன் போது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கட்சிகளில் வந்து சேருவாங்க. இப்போவே பாருங்கள், திமுகவில் போய் சில பேர் சேர்றாங்க. திமுக ஆட்சியில் இருக்குது, வலுவாக இருக்குது, வலுவான கூட்டணி வச்சுருக்கு, இருந்தாலும் வரவங்களாம் ஏன் சேர்த்துக்கிறாங்க? ஏன்னா இன்னும் வர வர பலம் தானே, சேர்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி விஜய் கட்சியில் சேர்த்துப்பாங்க. ஆனால் என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா விஜய் கட்சியில் வரவர்களை அவங்க கூட இருக்கிறவங்களே உள்ளே விட மாட்டுறாங்க, சேர்க்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணி அவங்க நல்ல நாட்கள் நிறைய பேர் உள்ளே சேர்த்துக்கிட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். இல்லை நான் வந்து டிவிகேல இருக்கிற தொண்டர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நடந்ததோ அதே தான் விஜய்க்கும் நடக்கும். நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.